அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் டிரோன். ஸ்ரீலங்கா வந்ததுலேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏதாவது விளாக் போடுங்கன்னு சொல்லி. அதான் நம்ம ஊர் யாழ்ப்பாணத்தை பற்றி ஒரு குட்டி விளாக் போடலாம்னு சொல்லி இன்றைக்கு மார்னிங் வீட்டிலிருந்து வெஹிக்கிள் எடுத்துட்டு சரி ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் போகலாம் என்று சொல்லி வந்தால் 2 பக்கமும் அழகான மரங்கள். அதுதான் யாழ்ப்பாணத்தோட ஸ்பெஷலே. நீங்கள் எங்கே போனாலும் மரங்கள், பெரிய மரங்கள் இந்த நீங்கள் ரோட்டில் பார்க்குற மாதிரி அழகாக பார்த்துக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரோட்டில் போகும்பொழுது சைக்கிளில் இருந்து கார், பஸ், மாட்டு வண்டி, சகல விதமான வாகனங்களையும் வெஹிக்கிளையும் நீங்கள் ரோட்டில் பார்க்கலாம். என்னதான் வெக்கையாக இருந்தாலும் இந்த மரங்கள் இருக்கிறபடியால் ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் போகிற வழியில் பார்க்குற இந்த வலப்பக்கம் உள்ள இந்த கட்டடம் தான் யாழ்ப்பாண நீதிமன்றம். இது கிட்டடியில் கட்டப்பட்ட ஒரு அழகான ஒரு கட்டடம் ஒன்று. இப்படியே ரோட்டில் போகும்பொழுது, நாங்கள் கடற்கரை ஓரமாக போகும்பொழுது நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் தான் டச் கோட்டை. இது வெளிநாட்டவர்கள் அந்த காலத்தில் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு ஆட்சி செய்த இடமாக காணப்படுகிறது. இதில் என்ன ஒரு அழகான விடயம்னு சொல்லிச்சுன்னா, முன்னுக்கு இதை சுற்றி கடல். ஸோ எப்பயுமே ஈவினிங் மக்கள் வந்து ஈவினிங்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து கதைச்சி பேசி பார்த்து போகிற ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி இது மாறிடுச்சு. இப்போ இங்கேருந்து இந்த போகிற இந்த ரோட் வந்து 2 பக்கம் கடலாக இருக்கு. இப்படியே நேராக போனீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கூப்பிட்ற ஊர் ஹாவத்துறை என்ற ஒரு ஊர் வரும். சரியா அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு போட்டு மறுபடியும் ஜஃப்னாக்குள்ளே வருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த ஊரால் இந்த சைடாக அப்படி போகும் பொழுது தான் உங்களுக்கு நிறைய மரங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே நேராக போகும்பொழுது ரைட் சைடு நீங்கள் பார்க்குற இந்த ஒரு கிரவுண்டில் நிறைய ப்ரைவேட் பஸ் வந்திருக்கும். பஸ்ஸில் நிறைய பார்க் பண்ணியிருப்பாங்க. பட் இன்றைக்கு பார்த்து இன்றைக்கு குறைவாக இருக்குது. அப்படியே நேராக போகும் பொழுது நீங்கள் பார்க்குற அந்த பெரிய கட்டிடம் தான் ஒரு கலாச்சார மண்டபம்னு சொல்லி, கலாச்சார மண்டபம்னு சொல்லி இதனுடைய பகுதி, அதாவது மெயின் பகுதி வந்து அங்கால இருக்குது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அழகான கட்டிடம். இந்திய அரசுடைய ஒரு ஒத்துழைப்பால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான். நேராக பார்க்குறீங்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தாஜ்மஹால் மாதிரி கிட்டத்தட்ட அந்த கட்டிடம் தான் நம்முடைய யாழ் கலாச்சார மண்டபம். சரி, அதுலேருந்து அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி போனால் எங்களுக்கு நாங்கள் பார்க்குறதுக்கு எங்கே போகிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய யாழ் நூலகம், வரலாற்று சிறப்பு மிக்க யாழ் நூலகம். போர்க்காலங்களில் அந்த காலங்களில் எரிக்கப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டது மற்றும் இதுதான் எங்களுடைய அழகான யாழ் நூலகம். பாரம்பரிய புத்தகங்கள் நிறைய காணப்படுகிறது. ஸோ இதுக்கு அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ் திருவள்ளுவர் பண்பாட்டு மண்டபம்னு சொல்லி புதுசாக ஒன்று காட்டியிருக்காங்க. இது நான் போகும்பொழுது இல்லை, வந்த பிறகுதான் பார்க்கக்கூடியதாக காணப்படுது. அதான் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். இது எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான ஒரு கிளாக் டவர். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் அப்படியே இருக்குது. சிறிய சிறிய புனரமைப்புலாம் செய்கிறாங்க, பட் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படியே வந்து என்ன சொன்னால், நீங்கள் பார்க்குறது தான் டவுன், அதாவது மத்திய டவுன்னு சொல்லி சொல்லுவோம். இதில் தான் நிறைய கடைகள், எங்களுடைய ஹாஸ்பிட்டல், அது இது எல்லாம் இருக்குது. ரொம்ப பிஸியாக இருக்குது, வெஹிக்கிள் ஓட்டுறதே கஷ்டம். பட் அழகாக நிறுத்தி வச்சுருப்பாங்க ரோட் சைடில் எல்லாம். இதில் ஓவியங்கள், பக்கத்தில் சுவற்றில் ஓவியங்கள் பலது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் நம்முடைய யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை. இங்கே ஸ்பெஷாலிட்டியிலிருந்து சப் ஸ்பெஷாலிட்டி வரையும் சகல விதமான இலவச மருத்துவங்களும் இங்கே வழங்கப்படுகிறது. ஸ்ரீலங்காவில் அரசாங்க வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ப்ரைவேட் வைத்தியசாலைகளை விட தரமானதாகவும் நீட்டானதாகவும் கிடப்படும். அதான் நம்மளுடைய இலங்கையில் ஒரு ஸ்பெஷல். அப்படியே நீங்கள் அதை தாண்டி வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஜங்ஷன், அங்கே ஒரு புத்தர் கோயில் இருக்குது. அதையும் தாண்டி நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லுங்க பார்ப்போம். யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான வரலாற்று சிறப்புமிக்க, கிட்டத்தட்ட 1000 ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இந்து கோயிலை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது எங்களுடைய நல்லூர் கந்த சுவாமி கோயிலை தான் பார்க்க போகிறோம். இது அதனுடைய சைட் பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிரம்மாண்டமான ஒரு வளாகம், பிரம்மாண்டமாக அழகாக அபிவிருத்தி செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த கோயில் பின்பக்கம் தெரியலபடியால் போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தது. இதுதான் பின்பக்கம் கோயிலுடைய. எப்பயுமே ஆண்டுக்கு ஆண்டு புனரமைப்பு செய்வாங்க, அழகாக வச்சுருப்பாங்க, துப்புரவாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு ராஜகால அந்த காலத்துக்குள்ள போகிற மாதிரி இருக்கும் இந்த ஏரியாக்களுக்குள்ள போயிட்டு வர்றது. அப்படியே நாங்கள் நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணால் சைட் பக்கமும் அங்கால கட் பண்ணி போக என்னுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வரும் இந்த நல்லூர் கந்த சுவாமி கோயிலில். ஸோ இது ஒரு சைட் வியூ. பாருங்கள், விட அழகாக இருக்கும். எப்பயுமே துப்புரவாக நீட்டாக சுத்தமாக வச்சுருப்பாங்க. இப்படியே போகும் பொழுது இதுதான் அந்த முன் என்ட்ரன்ஸ். இதால் தான் கோயிலுக்குள்ளே போவாங்க. போயிட்டு அங்கால பின்பக்கம் போகலாம்.
போயிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தேர். சரி ஒழுங்கா வியூ தெரியலைன்னு சொல்லி போட்டு அப்படியே நேராக போயிட்டு ஒரு கட் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லி, பட் நேராக போகிற வழியில் ஒரு சிலை ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம சங்கிலின் சிலை பார்த்தீங்களா, 2 பக்கம் அழகா மரங்கள் பச்சை பசைலன்னு சொல்லி அப்படியே நேராக போகும்பொழுது இந்த வலப்பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு கோல்டு சிலை, அதுதான் சங்கிலியன் ராஜாவோட சிலை. அதையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு கட்டை போட்டுட்டு வருவோம்னு சொல்லி இந்த திருப்பி நாங்கள் ரவுண்ட் பண்ணிட்டு வரும்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்குது, பெரிய ஒரு வரலாறு ஒன்று சொல்லி. ஸோ அப்படி நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படி நேராக வர்றதுக்கு காரணம் அந்த நல்லூர் கந்தசுவாமி கோயிலுடைய மெயின் வியூவை காட்டுறதுக்கு. 2 பக்கமும் எங்கே பார்த்தாலும் மரங்கள் அழகாக இருக்கும். நல்ல விஷயம், உங்கள் மரங்களை வெட்டாமல் இன்னும் வச்சு வளர்க்குறாங்க. அதுக்கு எங்களோட முனிசிபல் கவுன்சிலுக்கு வந்து நாங்கள் பாராட்டு தெரிவிக்கணும். அப்படியே நேராக போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த எங்களுடைய நல்லூர் கந்தசுவாமி கோயிலுடைய என்ட்ரன்ஸ். இது யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க 1000 ஆண்டு கால பழமையான ஒரு கோயில். நீங்கள் இங்கேருந்து இன்னும் வந்து இந்த கோயில்கள் இந்த இடங்கள் பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா வந்து பார்க்கலாம். வெளியூர்காரங்களாக இருக்கலாம், வெளிநாட்டவங்களாக இருக்கலாம், வந்து பார்த்து போகலாம். இது சைட் வியூ, ரொம்ப அழகான ஒரு வியூவாக இருக்குது. இப்படியே நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு அப்படியே கட் பண்ணி லெஃப்ட் சைட் கட் பண்ணி போய் நேராக போனால் எங்களோட வீடு. போகிற வழியில் ஒரு சிறிய ஒரு என்ட்ரன்ஸ் கோட்டை மாதிரி புதுசாக கட்டியிருந்தாங்க. ஸோ அதையும் இப்படி பார்த்து கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணால் எங்களோட வீடு. பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சிறப்பு, எந்த சைட் பார்த்தாலும் மரங்கள், பச்சை பசைலண்டு மரங்கள், அப்படி இருந்தும் வெயில் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு vlog இன்னும் தொடர்ந்து உங்களுக்காக போடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணால் அங்கே வீடு. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் குட்டி யாழ்ப்பாணம் பார்த்த மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.